விஜய் சார் சிஎம் காரை போய் நிறுத்துவார். அப்போ பார்த்தா திடீர்னு ரஜினி சார் எங்க செட்டுக்கு வந்துட்டார். ரஜினி சார் உள்ள வர பார்த்தா துண்டு எடுத்துட்டாரு இங்க இருந்து. இவங்க அப்பா டைரக்டர், அதனால இவர் நடிக்க வச்சிட்டாரு. அதே புஸ்தகத்துல அட்டப்படத்துல வந்து Sunland Refined Sunflower Oil and GT Holidays proudly presents Behind Its Thalapathy Golden 50, supported by Chennai Samartha International Aviation Hotel Management College, Anuj Tiles, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant, Jay Chandran, E-Spa Traditional Thailand Massage, Fashion Partner Yasko Shirts and Trousers. சார் பகவதி ஃபர்ஸ்ட் அந்த கதையை சாட்ட சொல்லும்போது ரொம்ப யோசித்தார். 3 தடவை அந்த கதையை கேட்டார். சூப்பர் ஸ்டார்லாம் பண்ண வேண்டிய கதைன்னு இதை எப்படி நான் பண்ண ஏற்றுக்குவாங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் உங்களுக்கு ஃபேன்ஸ் பயங்கரமாக வந்துட்டாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசணும்னு நான் சொல்லிட்டேன். அவர் அப்படியே தயங்குறாரு, கொஞ்சம் ஓவராக இருக்குமோன்னு பயப்படுறாரு. நான் என்ன பண்ணேன், செட்டில் இருக்க எல்லாரும் கூட்டி நிற்க வச்சிட்டேன். விஜய் சார் பேசினார், எல்லாரும் கை தட்டினாங்க. இதுதான் சார் ஆடியன்ஸ். அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமா, இன்னி வரைக்கும் ஒரு படத்தில் பஞ்சு டைலாக் இல்லாத படமே கிடையாது. அவர் வந்து தலைவருக்கு மிகப்பெரிய ஃபேன். விஜய் சார் சிஎம் காரை போய் நிறுத்துவார். அந்த சீன் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ பக்கத்தில் பாபா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. விஜய் சார் வந்தோன்னு சொன்னார், நான் போய் ரஜினி சார் பார்த்து வந்துட்டுமான்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், சார் வந்து ஒரு ஷாட்டு இதை எடுத்து முடிச்சுட்டு ஷிஃப்டிங் இருக்கு எனக்கு, நீங்கள் அந்த கட்டில் போய் அவரை பார்த்துருங்க அப்படின்னு. அப்போ பார்த்தா திடீர்னு ரஜினி சார் செட்டு எங்கள் செட்டுக்கு வந்துட்டு விஜய் நீங்கள் இதுக்கு கிளப்பிட்டு வந்தேன்னாரு. உடனே விஜய் சார் அந்த தோளில் ஒரு துண்டு போட்டிருப்பாரு, அதை கழட்டி கையில் வச்சிருக்காரு. அது இல்லை தெரியல, இதில் ரஜினி சார் உள்ள வர பார்த்தோன்னா துண்டு எடுத்துட்டாரு. இங்கிருந்து எடுத்துட்டு சார் அப்படின்னு பேசினாங்க. நாங்கள் ஆகா இந்த மாதிரி ஃபோட்டோ கிடைக்காது, ஓடி போய் நின்றுதான் இங்கே நான் அந்த பக்கம் ரீமாசன் டிரைவர் வரலன்னு சொல்லி அவர் வந்து ஆட்டோ ஏரியெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. என் கூட சைக்கிளில் வந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, முன்னாடி விஜய் சார் உட்காந்துருக்காரு, சைக்கிள் வச்சு கூட்டு போயிட்டு இருக்கிறேன். அப்படி அவர் ரொம்ப அந்த எளிமை. சார் வந்து எவ்வளோ ஹீரோயின்ஸ் வந்து டபுள் செஞ்சிருக்காங்க சைக்கிளில். இப்போ கூட ரீசெண்டாக வந்து அவர் இந்த அரிசி பருப்புலாம் வந்து கொடுக்கும்போது அங்கே வர்ற பாட்டிங்க எல்லாம் அவங்க பேசுறது, நான் இங்கே இருக்கேன், நான் தான் அப்படின்னு அந்த எளிமை இருக்குல்ல. எதிரிய வாழ விட்டு அவ முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலி இந்த சீனில் வந்து எண்டு இந்த டைலாக் கிடையாது. அந்த டைலாக் ஏதோ நல்லா இருந்தா நல்லா இருக்குமே. ஆரம்பத்தில் வரும்போது இவரெல்லாம் நடிக்க வந்துட்டாரா, இவங்க அப்பா டைரக்டர், அதனால இவர் நடிக்க வச்சிட்டாரு. அதே புஸ்தகத்தில் அட்டப்படத்தில் வந்து அப்போ நான் யோசித்தேன், முண்டு வாழ்ந்து காட்டுறாரு இவர் அப்படின்னு. அப்போ அதை டைலாக் வைக்கலாமே. இதுக்கு முன்னாடி என்ன டைலாக் சார் இருந்தது? அது கொண்டு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். வாழ்க்கையில் நீ எப்படியும் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க, நான் எப்பவுமே ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாட்டில் ஒரு டைலாக், இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக ஏதாவது ஒரு டைலாக் இப்போ சொன்ன டைலாக் தான். அதான் இல்லையா, அதான். ஸோ பிஹைண்ட் இட்ஸ் வழங்கும் தளபதி கோல்டன் 50க்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. சொல்லுங்கள். ஸோ ரசிகர்கள் சார்பாக உங்களை வெல்கம் பண்ணிக்கிறோம் சார். எல்லாருக்கும் ஒரு ஹாய்ப்பா சார். நான் உங்களை பார்த்தா கேட்கணும்னு நினச்ச கேள்வி சார், அந்த ஒரு டீன்னு சொல்லிட்டு ஒரு ஊரே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு, அது இப்போ வரைக்கும் வந்து செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார் அந்த டைலாக்கு. ஸோ நீங்களே சொல்லுங்கள், அந்த மொமெண்ட்ஸ் பற்றி நீங்களே சொல்லுங்கள் சார், பகவதி பற்றி. அந்த பர்டிகுலராக அந்த சீனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸ்கிரிப்டில் இருந்த சீன் வேறு. ஆக்சுவலி எனக்கு ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் ஸ்பாட்டுக்கு போனது வேறு ஒரு சீன் தான். அப்போ வடிவேலன்ட்ட போய் அந்த சீனை சொல்கிறப்போ தான் அவர் சொன்னார், இதை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாமா அந்த சீனை அப்படிங்கும்போது தான் அந்த ஊரில் வந்து நம்ம டீ கடையிலலாம் நம்ம நின்றுட்டு இருப்போம். அப்போ நம்ம ஃப்ரெண்டு யாராவது போவாங்க, வா டீ சாப்பிட்டு போயேன் அப்படின்னு கூப்பிடுவோம். அவன் இல்லை பரவாயில்லப்பா அப்படிமே வாடா அவங்களுக்கு டீ சாப்பிட்டு போ அப்படின்னா, நான் வந்து டீ சாப்பிட வந்தவன் டீ மட்டும் சாப்பிடாமல் அங்கேருந்து பழத்தை எடுப்பான், வடை எடுப்பான், அதை எடுப்பான் கிட்டத்தட்ட அவன் எடுக்க நமக்கு ஐயோ பில்லு இவ்வளோ ஏறுதேன்னு இருக்கும். இதை வந்து காமெடியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண சீக்வன்ஸ் தான் அது. அதில் வந்து விஜய் சார் அந்த சீன் பண்ணி முடித்தோடனே, ஏன்னா ஆல்ரெடி இருந்த சீன் வேறேங்கிறதால விஜய் சார்ட்ட போய் சொல்லும்போது விஜய் சார் விழுந்து சிரிச்சார் அந்த சீனை கேட்கும்போது. அதில் தான் அந்த கடைசியில் வந்துட்டு அவர் வந்து என்ன ஒரு டீன்னு சொன்ன ஊரே சாப்பிடுது அப்படிப்பார் இல்லையா. அந்த டைலாக் வந்து அவர் அந்த ஸ்பாட்டில் அவர் சொல்கிறப்ப நாங்களாம் பயங்கர விழுந்து சிரித்தோம். அது சாரே சொன்ன டைலாக் தான் அது. சார் சொன்ன ஓனா சொன்ன டைலாக் தான் அவர். அதாவது சீன் சொல்லி முடிக்கும்போது அவர் ரியாக்ஷன் மட்டும்தான் இருந்தது அவருக்கு. அப்படி பார்ப்பார், அப்படியே பார்ப்பார், இவர் வடிவேலன் அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அப்போ கேமரா போயிட்டு இருக்கும்போது அவராக சொன்னது தான், என்ன ஒரு டீன்னு சொன்னேன் ஊரே வந்து உட்காந்துருக்கு அப்படின்னாரு. அதை எடுத்து முடிச்சோம் நாங்களாம் பயங்கரமாக போய் அப்படி அந்த அவர் அங்கே பேசிகிட்டு இருக்கிற கேமரா நாங்களாம் சிரிச்சிட்டு இருக்கிறோம். அப்படி அந்த வந்த சீன் தான் அது. சார் பகவதி வந்து ஒரு செம்மையான ஒரு படம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த கதையை சார்ட்ட சொல்லும்போது சாருடைய ரியாக்ஷன் என்ன, அதை எப்படி சார் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? ஆக்சுவலி அந்த கதையை போய் விஜய் சார்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து முதல்ல யோசித்தார், ரொம்ப யோசித்தார். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குமா நமக்கு அந்த ஆக்ஷனு அப்படின்ட்டு. அப்போ வந்து அவர் சொன்னார் என்கிட்ட, நான் வந்து லவ் படங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் வந்து இது ஒரு பெரிய ஆக்ஷன் படமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இது பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் பண்ண வேண்டிய கதைன்னு, இதை எப்படி நான் பண்ண முடியுமா, நல்லா இருக்குமா, இது ஏற்றுக்குவாங்களா அப்படின்னாரு. அப்போது நான் சொன்னேன், இல்லை சார் உங்களுக்கு ஃபேன்ஸு பயங்கரமாக வந்துட்டாங்க, நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்களா, நான் தேட்டரில் போய் படம் பார்க்குறேன் சார் உங்கள் படம் எல்லாத்தையும்,
இப்போ கூட ரீசெண்டாக ஷாஜகான் வந்து நான் வந்து கமலா தேட்டரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் ஒரு சின்ன பஞ்சு டைலாக் பேசுவீங்க சார் ரயில்வே ஸ்டேஷனில், அதுக்கு பயங்கரம் தேட்டரே கிளாப்ஸ் அடிச்சுது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாஸ் ஆக்ஷன் ஆடியன்ஸ் ஒத்துக்குவாங்க சார். ப்ளஸ் இது வந்து வெறுமனை ஒரு ஹீரோவை வந்து ஆக்ஷன் ஹீரோவை மாற்றணும் அப்படின்றதுக்கு எழுதப்பட்ட கதை இல்லை சார். இது இந்த கதை எழுதும்போதே ஆக்ஷன் கதையாக வந்துடுச்சு. இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். குறிப்பாக வந்து அந்த டீ கடை போர்ஷன்ஸ்லாம் அவங்க ஆடியன்ஸ் பயங்கரமாக ரசிப்பாங்க. அப்படி சாதாரண டீ கடையில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் எப்படி டான் ஆகுங்கிறது தான் கதை சார். ஸோ இது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு 3 தடவை அந்த கதையை கேட்டார். 3 ஸ்டேஜாக. ஃபஸ்ட்டு கேட்டு ஓகே பண்ணிடுவார். அதுக்கப்புறம் டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு மறுபடியும் ஃபுல் கதையை திரும்ப கேட்பார். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு தடவை அந்த கதையை கேட்டுட்டு ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் செட்டுக்கு வந்தார். ஏன்னா அது வந்து சாரோடைய லைஃப்பில், அதாவது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லவ் அந்த சம்மந்தமான படங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் வந்து ரொம்ப மாசான விஷயங்கள், ஒரு பழி வாங்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வச்சு பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் வந்திருக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த போயிட்டே இருக்கும்பொழுது அந்த ட்ராக்கை மாற்றி விட்டதே நீங்கள் தான் அப்படின்னு உங்களுடைய படத்தின் மூலமாக தான் அந்த டைமில் வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னராக சார் வந்திருக்காங்க பகவதியில். ஆமாம், அது வந்து அதுக்கு முக்கியமாக அவங்க ஃபேன்ஸ் தான். உங்களுக்கு தான்ப்பா தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஏன்னா இவங்க வந்து அந்த படம் வரும்போது நல்ல நான் அவருக்கு கமலா அந்த படத்தில் கிளைமாக்ஸ் வந்து ட்ரெயினில் வச்சுருப்பேன். கமலா தேட்டர் வெளியே வந்து ஒரு பெரிய ட்ரெயின் செட்டே போட்டாங்க அந்த ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து. நான் போய் இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பா ஒரு படத்தில் ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து இப்போ இருக்க சோஷியல் மீடியா கூட அப்போ கிடையாது, அதை போட்டிருக்காங்களே பெருசாக ட்ரெயின் வச்சுருந்தாங்க, அதில் வச்சுருந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. நான் முழுக்க அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து அவருடைய ஃபேன்ஸ் மேலே தான். அது நான் விஜய் சார்ட்டே சொன்னேன், சார் உங்கள் ஃபேன்ஸ் இந்த படத்தை ரசிப்பாங்க சார், இதுக்கப்புறம் நீங்கள் மாஸ் ஹீரோ தான், இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணுவீங்கன்னு. அது அப்படியே நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் திருமலை அப்படியே சாருக்கு வந்துச்சு. ஒரு டைலாக் வந்துட்டு, ஆண்டவன் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்னு டைலாக் இருக்கும். அதை வந்து செட்டில் விஜய் சார் வந்து அப்படி 5 நிமிஷம் அப்படியே நிற்கிறாரு பேசுறதுக்கு தயங்கி. நான் என்னென்னா பெரிய பஞ்ச் டைலாக்காக இருக்குது அப்படிங்கிறாரு. ஆபா சார் இது பேசுங்க சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது வேறு நான் வேறு சொன்னேன், ஏய் ஆண்டவன் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த டைலாக்கை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசணும்னு நான் சொல்லிட்டேன். அவர் அப்படியே தயங்குறாரு, கொஞ்சம் ஓவராக இருக்குமோன்னு பயப்படுறாரு. நான் என்ன பண்ணேன், செட்டில் இருக்க கிரெயின் ஒர்க் பண்ணுறவங்க, லைட்மேன்ஸு எல்லோரும் கூட்டி நிற்க வச்சுட்டேன். இந்த மாதிரி டைலாக் விஜய் சார் பேச போகிறாரு, அது வந்து அவர் நீங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார் அந்த டைலாக் கொஞ்சம் பேசிக்காமிங்க அப்படின்னு விஜய் சார் பேசினார். எல்லோரும் கை தட்டினாங்க. நான் சொன்னேன் இதுதான் சார் ஆடியன்ஸ், இந்த டைலாக்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு ஹீரோயிஸ்லாம் இல்லை சார், இந்த சீனில் இந்த இப்படி பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமா, இன்னி வரைக்கும் ஒரு படத்தில் பஞ்சு டைலாக் இல்லாத படமே கிடையாது சார். கண்டிப்பாக சார். அப்போது இந்த படத்தோட பேர் வந்து முன்னாடி நம்ம ஆளு அப்படின்னு தான் இருந்தது. அப்போ தான் அது பகவதின்னு மாற்றினாங்களாம். அப்படி வைக்கலாம்னு இருந்தீங்களாமே, ஏன் சார் அப்புறம் மாறுச்சு? இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ப்ரொடியூசர் பொண்ணு கூட தெரியாது சார், இவங்க எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. உளவுத்துறை சார். ஆமாம், ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்மால் தான் டைட்டில் வச்சுருந்தேன். ஏன்னா இப்போ ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போ விஜய் சார் சுதே நம்மால் படம்ன்றதுனால ஸோ நம்மாளுன்னு டைட்டில் வைக்கலான்னு வச்சுருந்தேன். ஆனால் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது அவருடைய பேர் வந்து நான் வந்து பகவதின்னு வச்சு தான் ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன். அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சொன்னாங்க, சார் நம்மாள் அப்படிங்கிறத விட பகவதியில் ஒரு ஃபயர் இருக்குது சார், இது வந்து ஆக்ஷன் படம், ஸோ பகவதின்னு சொல்கிறப்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சீன் பண்ணும்போதே நாங்கள் ஒரு இப்போ வரும்போது போட்டிங்களே அந்த பகவதி அதெல்லாம் நாங்கள் அப்படியே போட்டு வச்சுருந்தோம் நாங்கள். ஸோ இந்த டைட்டில் இது கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னாங்க. அதனால தான் நம்மால் வந்து பகவதியாக மாற்றினேன். நீங்கள் இதை சொல்லாமல் தான் நம்மால் யாராவது ஒருத்தர் வச்சுருவாங்க. இது நம்மால்னு ஒரு படம் இருக்குது தெரியுமா? இன்ஃபேக்ட் இது நம்மாலில் இருந்து தான் நம்மால் எடுத்ததே. நான் இது நம்மாலுன்னு டைட்டில் பார்க்கும்போது அதில் முழுசாக சொல்கிறாங்க, ஆடியன்ஸ் கூட கனெக்டாக இது நம்மாலுன்னு சொல்லுவாங்க, வெறும் நம்மாலுன்னு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் வச்சது. அடுத்து எல்இடியில் நாங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம். ஸோ இந்த மொபைல் பற்றி சொல்லுங்கள். இது வந்து நம்ம எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு எனக்கு. அந்த சிஎம் வந்து அந்த படத்தில் பகவதி படத்தில் சிஎம் வருவார். அப்போ விஜய் சார் வந்து சிஎம் காரை போய் நிறுத்துவார், ஒரு சீன் உண்டு. அந்த சீன் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ பக்கத்தில் பாபா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அடுத்த ரோடில். அப்போ திடீர்னு அப்போ காலைல விஜய் சார் வந்தோன்னு சொன்னார், அண்ணா பாபா ஷூட்டிங் நடக்குது போல இருக்குது அப்படின்னாரு. நான் போய் ரஜினி சார் பார்த்து வந்துட்டுமான்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், சார் இந்த ஒரு ஷாட்டு இதை எடுத்து முடிச்சுட்டு ஷிஃப்டிங் இருக்குது எனக்கு, ஸோ இதை எடுத்து முடிச்சுட்டு நம்ம ஷிஃப்டிங் பண்ணுறோம், நீங்கள் அந்த கப்பில் போய் அவரை பார்த்துருங்க அப்படின்னு. ஓகே நான் சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தார். அப்போ பார்த்தா திடீர்னு ரஜினி சார் எங்கள் செட்டுக்கு வந்துட்டு விஜய் நீங்கள் இதுக்கு கிளப்பிட்டு வந்தேன்னாரு. உடனே விஜய் சார் அந்த தோளில் ஒரு துண்டு போட்டிருப்பார், அதை கழட்டி கையில் வச்சுருக்காரு. அது இல்லை தெரில இதில் அவர் ரஜினி சார் உள்ளே வர பார்த்தோன்னா துண்டு எடுத்துட்டார். இங்கேருந்து எடுத்துகிட்டு சார் அப்படின்னு பேசினாங்க. அவங்க 2 பேரும் பேசும்போது நாங்கள் ஆகா இந்த மாதிரி ஃபோட்டோ கிடைக்காது ஓடி போய் நின்று தான் இங்கே நான் அந்த பக்கம் ரீமாசன்.
சூப்பர் சார். ஸோ இது சார் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ரஜினி சாரை பற்றி அவர் ஏதாவது சொன்னாரா சார்? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாம் வந்து தளபதியோட ஃபேனு, ஆனால் அவர் வந்து தலைவருக்கு மிகப்பெரிய ஃபேனு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது அன்றைக்கி அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் மறக்க முடியாது. அவர் என்ன இந்த கதை கேட்கும்போதே இன்றைக்கி அவர் என்கிட்ட சொன்னதே வந்து எப்படி சொன்னார்னா, அண்ணா இது வந்து ரஜினி சார் பண்ண வேண்டிய கதை தான் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பண்ண வேண்டிய கதை எனக்கு எப்படின்னு நான் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டார். இல்லை சார் கரெக்டாக கேட்டாருன்னு கன்வின்ஸ் பண்ணி பண்ண வச்சேன்ல. அப்போ செட்டுக்கு ரஜினி சார் வந்துட்டு போகணுன்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன்ல நம்ம செட்டுக்கு வந்துட்டு பாருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை சார் இந்த படம் பாருங்கள், அவரே பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டு பாராட்டுவார் அப்படின்னு. ஆக்சுவலாக பகவதி பார்த்து ரஜினி சார் கூப்பிட்டு பாராட்டினார் விஜய் சார். அது விஜய் சார் என்கிட்ட சொன்னார். அப்போ வந்து விஜய் சார் திருமலை ஷூட்டிங் போகிற டயத்தில் என்னை கூப்பிட்டுருந்தார். நான் போகும்போது என்கிட்ட சொன்னார், நான் ரஜினி சார் ஃபோன் பண்ணார்னா படம் பார்த்துருக்காரு போல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு. ஸோ வெரி நைஸ் சார். ஸோ நீங்கள் வந்து தளபதி சார் வந்து அதாவது சொல்லுவாங்க, இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட் வேணும் அப்படின்வாங்க. ஸோ அவரை வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக மாற்றுறதுக்கு நீங்கள் கேட்டலிஸ்ட்டாக இருந்திருக்கீங்க சார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணும்போது அந்த மொமெண்ட்லாம் எப்படி சார் இருந்தது? இல்லை அதாவது இதுக்கு முன்னாடி நான் விஜய் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு செல்வான்னு ஒரு படம் பண்ணேன். அந்த செல்வா வந்து அப்போவே அவருக்கு ஆக்ஷன் படம் தான், அந்த கதையும் பண்ணியிருந்தேன். அந்த படம் பண்ணுறப்பவே நான் வந்து இவர் ஒரு மாஸ் ஹீரோ வருவார்னு சும்மா இப்போ மேடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா சொல்ல நான் கெஸ் பண்ணது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிக்கிறப்ப வந்து ஒரு டைமிங் ஒன்று ரொம்ப முக்கியம். டயலாக் டெலிவரியும் சரி, அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணும்போது அங்கே ஒரு டைமிங் ரொம்ப முக்கியமாக படும். அதை வந்து நான் விஜய் சார்கிட்ட வந்து நான் முதல் படம் விஜய் சார் கூட சார், அப்போ விஜய் சார் வளர்ந்து வர்ற ஸ்டேஜ், பூ உனக்காக ஹிட்டு கொடுத்துட்டு விஜய் சார் அந்த டயத்தில் நான் வந்து செல்வா பண்ணுறப்போ அது ஆக்ஷன் கதை. அதில் அப்படி ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போதெல்லாம் அவர் டூப் போட விட மாட்டார். மேக்ஸிமம் நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டூப் போடாமே விஜய் சார் பண்ணுவார். டூப் போடாமல் பண்ணுறப்போ அதுக்கு விஜய் சார் ப்ரிப்பேர் ஆகிறத நான் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்ஷன் எடுக்கும்போது மட்டும் விஜய் சார் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். அதிகமாக கமெண்ட் அடிக்கிறது. நார்மலாகவே ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பார் செட்டில். ஆக்ஷன் சீக்கிரம் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். கரெக்டாக ஆக்ஷன் உள்ளே போய் பண்ணாலும் மேக்ஸிமம் ஒரே டேக்கில் ஓகே ஆயிரும். அவ்வளோ டைமிங் சென்ஸ் உண்டு. ஸோ இவர் ஒரு மாஸ் ஹீரோ வருவார்னு நான் அதிலே கெஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு எனக்கு வந்து பகவதி வரும்போது எனக்கு வந்து அந்த சீக்வன்ஸ்லாம் சொல்லும்போது அதில் கூட பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு பைக் சேஸ் வச்சுருப்பேன். அப்போது MI2ன்னு படம் வந்துச்சு. அந்த படத்தினுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த பைக் சீக்வன்ஸ்லாம் வச்சுருந்தேன். அப்போ வந்து CG வந்த புதுசு. ஸோ நீங்கள் பைக்கில் வர்றீங்க, இப்போ ஃபுல்லாக இங்கே ஃபயர் இருக்குது, நீங்கள் ஃபயருக்குள்ளே வந்து நீங்கள் பைக்கில் வர போகிறீங்க. ஆனால் ஃபயர்லாம் இருக்காது எடுக்கிறப்போ, CGயில் தான் ஃபயர் பண்ணுவோம். ஸோ வரும்போது அந்த ஃபயருக்குள்ளே வரும்போது அந்த வெக்க ஒன்று இருக்கும்ல, அந்த வெக்கையை அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். படத்தில் அந்த ஷாட் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக அந்த டைமிங்கில் கொடுத்துருப்பாரு. அப்போ எல்லாருமே கேட்பாங்க எப்படி சார். அதேமாதிரி டப்பிங் வரும்போதும் அப்படி தான். டப்பிங்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து பேச ஆரம்பித்தோன்னா கடன்னு டப்பிங் முடிஞ்சிடும். அவர் உள்ளே லைட்டில் ஆஃப் பண்ணியிருப்போம் டப்பிங் தேட்டரில். அதனால் அவர் என்ன எமோஷனல் நாங்கள் ஒளிஞ்சு நின்று பார்ப்போம், எப்படி தான் பேசுகிறாரு பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி அந்த ஒரு டயலாக்கை ஸ்டார்ட் கேமராக்கும் கட்டுக்கும் இடையில தான் ஒரு ஆக்டர் அடிப்பாங்க. அது விஜய் சாரோட இப்போ நிறைய வந்திருக்கு. நம்ம இந்த சோஷியல் மீடியாக்களில் பார்க்கும்போது அந்த சில இதெல்லாம் தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போட்டிருப்பாங்க. அதில் கட்டு அப்படிங்கும்போதும் ஸ்டார்ட்டுக்கும் இடையில ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த விஜய் சார்ட்டு அது அதிகமாக இருக்கும். அந்த கண்டிப்பாக சார், அது என்ன டிபார்ட்மெண்ட் A to Zல சாரோடைய டெடிகேஷன் அண்ட் அவருடைய இன்வால்மெண்ட் வேறு லெவலில் தெரியும். அண்ட் வெங்கடேஷ் சார்னால இந்த டைலாக் டெலிவரி தான். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு டைலாக் ஒன்று போடுறோம். ஸோ அந்த டைலாக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யத்தை நீங்கள் தான் சொல்லணும். எப்படி அதை எழுதுனீங்க, எப்படி அது உங்களுக்கு எப்பவுமே எதிரி அழிக்கிறது தான் பிடிக்கும்ல? எனக்கு எப்படி தெரியுமா? எதிரிய வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் எனக்கு பிடிக்கும். இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இதாக இருந்தால் கூட அதில் அப்படியே ஒரு பாசிட்டிவாக வந்து நீங்கள் அதை அவரை வாழ விட்டு அவன் முன்னாடி வாழணுங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ். அது எப்படி சார்? இது வந்து உண்மையில் இந்த டைலாக் வந்து முதல் ரசிகர் விஜய் சார் தான். ஆக்சுவலி இந்த சீனில் வந்து எண்டு இந்த டைலாக் கிடையாது. சீன் பேப்பரில் வந்து எண்டு வேறு டைலாக் இருந்துச்சு. இந்த சீனுடைய எண்டு ஆக்சுவலி அப்போது ஆனால் எனக்கு வந்து அந்த சீனுடைய எண்டு டைலாக் இன்னும் நல்ல பவராக இருந்தால் நல்லாயிருக்குன்னு என் மைண்டில் தோணுச்சு. பட் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒன்ஸு டைலாக் அவர் கைக்கு போயிடுச்சுன்னா கரெக்ஷன் பண்ணால் பிடிக்காது விஜய் சாருக்கு. எதுக்கு மறுபடியும் கரெக்ஷன் பண்ணுறீங்க, நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு கேட்பார். ஸோ ஆனால் எனக்கு அந்த எண்டு சீக்வன்ஸ் மட்டும் செட்டுக்கு போகிற வரைக்கும் இன்னும் பவராக இருந்தால் நல்லா இருக்கும். வரல, சரி அப்படியே கொடுத்துருங்கப்பா அப்படின்ட்டேன். இந்த சீனுக்கு லீடு தான் அந்த கார் சுற்றி வரும். ஃபுல்லாக ஒரு 50 கார் சுற்றி வந்து நிற்கும். அதில் எந்த காரில் இருக்காரு இறங்கி வருவார். இவர் வந்து டைலாக் பேசுவார். அப்போது அந்த இறங்கி வர்ற ஷாட் எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது, கேமராலாம் வச்சு ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த டைலாக் தான் எடுக்க போகிறேன். வந்த உடனே எனக்கு அந்த டைலாக் எதாவது நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த விஜய் சார் இருக்கா பர்த்டே இதில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா இல்லை, விஜய் சாருடைய கேரக்டர் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் அவர் கூட 3 படம் ட்ராவல் ஆகிட்டேன். அப்படிங்கும்போது
அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு காசிப்புங்கிறது கிடையவே கிடையாது. யாரை பற்றியும் அவர் யாரை பற்றியும் குறை சொல்லவே மாட்டார். அதேமாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அன்னைக்கு அவன் என்னை எப்படி பண்ணிட்டான், அதெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது, சொல்லவே மாட்டார். ஆனால் செஞ்சு காமிப்பார். அவன் முன்னாடி நான் யார் அப்படின்னு செஞ்சு காமிப்பார், ப்ரூவ் பண்ணி காமிப்பார். இது வந்து அவருடைய ஆரம்ப கால முதல் படம், அவர் படம் வந்ததுலேருந்து அவருடைய வெற்றி வரைக்குமே அவர்கிட்ட அது இருக்கும். நல்ல கூர்ந்து பார்த்தா தெரியும். ஆரம்பத்தில் வரும்போது இவரெல்லாம் நடிக்க வந்துட்டாரா, இவங்க அப்பா டைரக்டரு, அதனால் இவர் நடிக்க வச்சிட்டாரு, அப்படிலாம் கமெண்ட் வந்துச்சு, விமர்சனம் வந்துச்சு. அதற்கான புக்ஸ்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். அதே புஸ்தகத்தில் அட்டைப்படத்தில் வந்தது விஜய் படம் போட்டு. அப்போது நான் யோசித்தேன், இவர் வந்து எதிரிகளை வந்து போய் அழிக்கலாம் நினைக்க மாட்டார், முண்டு வாழ்ந்து காட்டுறாரு இவர் அப்படின்னு. அப்போ அதை டைலாக் வைக்கலாமே அப்படின்னு தான் அவர் வரதுக்குள்ளே அந்த டைலாக் பிடிச்சிட்டேன். ஏ உனக்கு எதிரியை அழிச்சதுன்ற பழக்கம், எனக்கு எப்படி தெரியுமா, எதிரியை வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் பிடிக்கும் அப்படின்னு டைலாக் மைண்டில் வந்துருச்சு. உடனே அதை எழுதி வச்சாச்சு. ஆனால் டைலாக்கை மாற்றுறது தலைவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எப்படி சொல்ல போகிறோம் அப்படியே வந்தவொடனே செட்டுக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஷார்ட்டில் ரெடி. மெதுவாக கிட்ட போனேன், போய் சார் ஒரு சின்ன சஜஷன். நான் என்ன அப்படின்னு, இந்த எண்டு டைலாக்கை கொஞ்சம் மாற்றலான்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு டக்குன்னு ஒரு பருவ பார்த்தாரு. ஆஹா அப்படின்ட்டு, இல்லை மாற்றலான்னு பார்க்குறேன், இது பிடிச்சிருந்தா அதை பேசலாம் சார், இல்லைன்னா ஆசிட்ஸ் இருக்கிறத பேசிடலாம் அப்படின்னு. என்ன டைலாக் அப்படின்னாரு. அப்போ தான் அதை சொன்னேன், இந்த டைலாக் சொன்னோன்னே நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, எல்லாருக்கும் இந்த டைலாக் பொருந்தும் அப்படின்னாரு. அதான் இது எண்டில் இதை பேசிடலாவா அப்படின்னு. சரி எப்படி பேசணும் பேசிக்காமீங்க அப்படின்னாரு. அதை பேசணுன்னா நான் என்ன பேசணும் அதை விட 200% அவர் பேசுனது தான் இந்த டைலாக். அதுக்கு முன்னாடி என்ன டைலாக் சார் இருந்தது, எனக்கு ரொம்ப கியூரியஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமாக இருக்கும். டேய் உனக்கு மட்டும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, என்ன வாழ்க்கையில் நீ எப்படியும் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க, நான் எப்போவுமே ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. சார் இது கூட நல்லா இருக்கே சார். அது அந்த டைலாக் நீங்கள் ஒரு ஃப்ளோலே போகிறதுனால இப்போ சார் வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்டில் ஒரு டைலாக், இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக ஏதாவது ஒரு டைலாக் இப்போ சொன்ன டைலாக் தான். அதான் இல்லையா, அதான் வாழ்க்கையில் நீ எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் எப்பவும் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நம்ம தளபதி எப்பவுமே ஜெயிக்கணும் சார், கண்டிப்பா. ஸோ இந்த பகவதி படம் பற்றி பேசும்போது அந்த டைமில் தான் வந்து வில்லனும் ரிலீஸ் ஆச்சு அஜித் சார். ஸோ அப்போ அந்த டைமில் சாரோட தாட்ஸ் எப்படி இருந்தது? இல்லை ஆக்சுவலி அந்த நாங்கள் தான் பயந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா வில்லன் மட்டும் இல்லை, ரமணாவும் வந்துச்சு அந்த டயத்தில், 3 படம். ஸோ ஒரு பக்கம் ரமணா, இன்னொரு பக்கம் வில்லன், இது பகவதி, 3ம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ எங்களுக்கு தான் பயம் இருந்துச்சு. நான் படத்தில் ஒர்க் பண்ணுறேன், எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாளும் அதை பற்றி பேச கிடையாது. என்னென்ன வில்லன் வருது, ரமணா வருது அப்படின்னு எப்போவுமே அவர் அதை பண்ணுறாரு. என் வேலையை நான் சிறப்பாக செஞ்சால் போதும், எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய பாலிசி. கண்டிப்பாக ஒரு ஹீரோன்றதை தாண்டி ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கார். ஏன்னா இங்கே காலையிலேருந்து நாங்கள் ஒருத்தருத்தங்கிட்ட பேசும்போதும் ஒருத்தருத்தங்க ஒரு விஷயம் சொல்லும் போதும் கண்டிப்பாக இங்கே எல்லாருமே ஒத்துப்பாங்க, இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். ஒரு கண்டிப்பாக எங்கள் மனசில் ஆல்ரெடி ஒரு தலைவனாக குடிக்கொண்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் விஜய் சார் பற்றி அட்மையர் பண்ண விஷயம், இல்லை இந்த விஷயம் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், இதை வச்சு நான் அவரை கெஸ் பண்ணேன், இவர் வந்து பெரிய லீடர் ஆவார், அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார்? இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒன்றில் பார்த்தேன், விஜய் சார் ஷார்ட் டெம்பர்னு யாரோ பேசியிருந்தாங்க. ஏதோ ஒரு இன்டர்வியூவில் யாரோ ஒரு பொலிட்டீஷியன் தான் அவர் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக விஜய் சார் ஷார்ட் டெம்பரே கிடையாது. அவர் வந்து கோவப்படவே மாட்டார். ஏன்னா அவர் கோவம் வந்தால் பேச மாட்டார். பேசினா தானே உங்களுக்கு கோவம் வெளியே தெரியும். நீங்கள் கோவமாக இருக்கீங்களா, கோவமாக இல்லையான்னு. நீங்கள் கோவம் வந்து அவர் பேச மாட்டார், அமைதியாகிடுவார். அவர் அமைதியாக இருந்தானா ஏதோ விஷயம் அவர் டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு நாங்கள் கெஸ் பண்ணிக்குவோம். என்னடா நடந்துச்சு, அமைதியாகிட்டார் அப்படியே ஒரு அமைதியாக இருப்பார், பேசவே மாட்டார். எல்லாம் வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டே இருப்பார். அந்த வேலையில் அதை கொண்டு வரவே மாட்டார். ஸோ நம்மளுடைய தனிப்பட்ட என்ன சொல்கிறது, கோபதாபங்கள், உணர்ச்சிகள், உணர்வுகள், இதை வந்து வேலையில் காட்டவே கூடாதுங்கிறது விஜய் சார்ட்ட வந்து கற்றுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு சீன் இருக்கும், அந்த சீன் வந்துட்டு இது சரியாக வருமாண்ணா அப்படின்னு கேட்பார். ஒரு டைரக்டராக நம்ம இல்லை சார் கரெக்டாக வரும் அப்படின்னதுக்கப்புறம் அந்த சீனுக்கு முழுமையாக தன்னை கொடுப்பார். நம்ம இந்த சீனை ஒரு டவுட் கேட்டோமே, டைரக்டருக்கு சரியாக வரும்ட்டாரே, சரி அவருக்காக பண்ணுவோம் அப்படின்னு ஏனோ தானே பண்ண மாட்டார். அந்த சீனுக்கு முழுமையாக தன்னை ஒப்படைச்சி பண்ணுவார் அவர் விஜய் சார். இது வந்து விஜய் சார்ட்ட வந்து நான் நிறைய விஷயங்கள் படித்தேன். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல, இறங்கிட்டீங்களா, அதில் முழுமையாக ஈடுபடுங்க அப்படின்னது. இப்போது அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தில் அவர் வந்து பிடிச்சி இறங்கியிருக்காரு. அப்போ அதில் எவ்வளோ முழுமையாக வெற்றி பெறுவார்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது ஃப்ரண்ட் அடிக்க மாட்டோம், பேக் அடிக்க மாட்டோம், ஒன்ஸ் பிக்கப் ஆனால் போய்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். அப்புறம் நேரம் தவறாமை, அது வந்து விஜய் சார்ட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்பார்.
7 மணினா 7 மணிக்கு ஷார்ப்பாக வந்து உட்காந்துருவார். நீங்கள் ஷார்ட்டு கூப்பிட்டாலும் சரி தான், கூப்பிடலாலும் சரி தான், ஷார்ப்பாக 7 மணிக்கு ரெடியாக வந்துடுவார். அவர் வர்றப்போ டிரைவர் வரலன்னு சொல்லி அவர் வந்து ஆட்டோ ஏரியெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. ஆட்டோவில் நான் சொல்கிறது வந்து நிலாவாயிட்டார். டக்குன்னு வீட்டிலேருந்து ஆட்டோ ஏறி வந்துடுவார் நேராக. அதை பற்றி அவர் பண்ண மாட்டார். என் கூட சைக்கிளில் வந்திருக்காரு. அதாவது நான் சைக்கிள் ஓட்டி என் கூட டபுள்ஸ் உட்காந்து வந்திருக்காரு. இதே சாலி கிராமத்தில் டப்பிங் தேட்டர் அவர் வீட்டுக்கு போகும்போது நான் டப்பிங்கை முடிச்சுட்டு லஞ்சுக்கு கிளம்புறப்போ நான் வந்து என்னை கேட்டேன், நான் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன நான் சைக்கிளில் போகிறீங்கன்னாரு. இல்லை கார் இல்லை, வீடு பக்கம் தான், சைக்கிளை போய் சாப்பிட்டு வந்துடலான்ட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ என்னையும் உங்க ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஏங்க உங்களை கூட்டு போட குரோட வந்துருக்காரு. அதெல்லாம் வராது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைக்கிள் ஓட்ட அவர் முன்னாடி உட்காந்து அவர் வீட்டில் விட்டுட்டு நான் போயிட்டேன். வரும்போது நீங்கள் உங்கள் காரில் வந்துருக்கேன், நான் வந்துருதே சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ நான் சொல்கிறது வந்து காதலுக்கு மரியாதைக்கு அப்புறம். அப்போ வந்து யோசிச்சு பார்க்குறேன், முன்னாடி விஜய் சார் உட்காந்துருக்காரு, சைக்கிள் வச்சு கூட்டு போயிட்டு இருக்கிறேன். எனக்கு இங்கே யாரும் பார்த்து, ஆனால் அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அதுக்குள்ளே நாங்கள் சைக்கிளை வேகமாக வீழ்ச்சி போயிடுறது. அப்படி அவர் ரொம்ப அந்த எளிமை, அதுதான் சொல்ல வந்தது. என்னென்னா இன்னைய வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு எளிமை இருக்கும். அந்த எளிமை தான் இப்போ கூட ரீசெண்டாக வந்து அவர் இந்த அரிசி பருப்புலாம் வந்து கொடுக்கும்போது அங்கே வர்ற பாட்டிங்க எல்லாம் அவர் பேசுகிறது, அம்மா நான் இங்கே இருக்கேன், நான் தான் அப்படிங்கிறது, அந்த எளிமை இருக்குல்ல, அதான் விஜய் சார். கரெக்ட் சார். சார் வந்து எவ்வளோ ஹீரோயின்ஸ் வந்து டபுள்ஸ் வச்சிருக்காங்க சைக்கிளில், பட் சார் சைக்கிள் ஒரே அதிர்ஷ்டசாலி நீங்கள் மட்டும்தான் சார். வெரி குட். பகவதி படம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஒரு கேங்ஸ்டராக மாறுறதான் கதையாகவே இருந்துச்சு. அப்போ நீங்கள் சாதாரண மனுஷனாக காட்டும்போது வேறு விதத்தில் இல்லை வேறு கேரக்டரில் காமிச்சிருக்கலாம். ஏன் அந்த கோர்ட்டுக்கு வெளியே வந்து டீ கடைக்காரனா ரொம்ப ஏழ்மையாக அது காட்டுறதுக்கான ஐடியா என்ன சார்? அப்படி இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா தம்பிக்காக அவர் வந்து வில்லனோட சப்பல் வந்து துடைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை நீங்கள் சார்கிட்ட சொல்லும்போது எப்படி ஈஸியாக அவர் கன்வின்ஸ் பண்ணீங்க? அதுக்கு அவர் சிரமப்பட்டாரா இல்லை நீங்கள் அவருக்கு புரிய வைக்க கண்டிப்பாக சிரமப்பட்டிருப்பீங்க? ஏன்னா பீக்கில் இருந்த ஒரு ஹீரோ கிட்ட போய் இந்த மாதிரி சீன் சொல்லும்போது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு சார் என்ன உங்களுக்கு ரிப்ளை பண்ணார்? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முதல்ல நீங்கள் ரெண்டு கேட்டதில் முதல் கொஸ்டின் வந்து அவர் ஏன் நான் டீ கடையில் அவர் வச்சுருக்கிறதா காமிச்சேன் அப்படின்னா, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நாங்கள் எங்களுக்கு டிஸ்கஷன் நடக்கும்போது அது பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் அப்படி தான் டீ சாப்பிடுவோம். அவர் ஒரு 40 இயர்ஸ் உள்ள ஒரு டீ கடைக்காரர். அவர்கிட்ட நான் டீ போடும்போது அவர் டீ போடுற லாகமே அதுதான் படத்தில் வச்சுருப்பேன். அவர் டீ போடும்போதே அந்த பாலை வந்து அப்படி எடுத்து அப்படி போடுவார். எப்போ பால் மேலே போச்சு எப்போ வந்துச்சுன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி அந்த டீ கிளாஸை வந்து அப்படி கொடுக்கும்போது அந்த டீயை வச்சு ஊற்றி அப்படி வைப்பார். அவர் சின்ன ரவுண்டு போயிட்டு வரும், டீக்கு சிந்தாது. இது அவர் ஸ்டைலாகவே பண்ணிகிட்டு இருப்பார். இதெல்லாம் பெக்குலியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது தான் அவர் வந்து முன்னாள் டான், அதான் முன்னாடி ஒரு பெரிய ரவுடி. அந்த ரவுடிங்கிறவர் திருந்தி வாழ்க்கையை மாற்றணுன்றதுக்காக டீ கடை வச்சுருக்காருன்னு அவர் கதையை என்கிட்ட சொன்னார். அதை கேட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. அப்படியே உள்டாவாக திங்க் பண்ணால் ஒரு டீ கடை வச்சுருக்கிற ஒரு பெரிய ரவுடி ஆடா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அதனால தான் அவருக்கு வந்து அந்த டீ கடை வந்துச்சு. கோர்ட்டுக்குள்ளே டீ அப்படின்னு டீ கடைன்னு வச்சது எதுக்குன்னா, கோர்ட்டுக்குள்ளே தான் பலதரப்பட்ட ஆட்களை வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ வந்து அவன் டானா ஆனானா அவனுக்கு வந்து இந்த கிரிமினலான விஷயங்களை எப்படி டீல் பண்ணுறங்கிறது டீ கடைகள் இருந்தாலே தெரியும். ஜட்ஜஸ்லாம் ஈஸியாக பழகலாம் வைக்கலாம் எல்லாமே தெரியும் அப்படின்றக்கா அந்த களம் பண்ணிச்சு. அந்த சப்பல் துடைக்கிற சீன் பண்ணி முடித்த உடனே எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் விஜய் சார்கிட்ட போய் சார் வில்லன் அப்படி ஸ்டிச்சு என் காலை தொடன்னா இவர் கழுத்தில் போட்டு துண்டு எடுத்து துடைக்கணுமே, அது சொன்னால் அவர் எப்படி என்ன ரியாக்ஷன் பண்ணுவார் எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அன்றைக்கி சீன் எடுக்கிறப்போ தான் அந்த சீனை சொல்கிறேன், சார் இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்க, உங்கள் பையனை உங்கள் பொண்ணு உங்கள் தம்பியை வந்து அவர் பொண்ணு லவ் பண்ணுறான்ற விஷயத்தை அவர்கிட்ட ஓப்பன் பண்ணுறீங்க. எனக்கு என் தம்பிக்காக தான் சார் நான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க சார். வில்லன் அப்படி பார்த்துட்டே இருக்கான், அவனுக்கு தான் பொண்ணை கொடுக்க விருப்பம் இல்லை, உங்களை அவமானப்படுத்த போகிறான். அந்த அவமானப்படுத்த உச்சமாக காலத்துக்கு வச்சு உன் தம்பி மேலே அவ்வளோ பாசம் இருக்குதுன்னு சொல்கிறீல்ல, என் சூத்தோட நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்குன்னு வளர்ந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அப்படி துண்டு எடுத்து துடைக்கிறீங்க சார் அப்படின்னு. நான் எதிர்பார்த்தது என்னென்னா, ஒன்று இந்த சீன் வேணுமானே அப்படின்னு கேட்பாருன்னு, இன்னொன்று சூப்பராக இருக்குண்ணா சீனு அப்படின்னு. அவர் ரெண்டையுமே செய்யலை. ரெடிண்ணா டேக்ண்ணா அப்படின்ட்டு ஒரு அன்பிரடிக்டபிளாகவே இருந்திருக்கு. ஆமாம், அதாவது ஒன்று சூப்பர் சென்டிமெண்ட் சீன் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன், அதுவும் சொல்லலை. இல்லைன்னா இது பண்ணணுமாண்ணா இந்த சீன் வேணுமாண்ணா அப்படின்னு எதுவும் இல்லை, டேக்ண்ணா அப்படின்ட்டாரு. அது மாதிரி அவர் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இப்போ பண்ணிகிட்ருக்க படம் பண்ணிகிட்ருக்க டைரக்டர்ஸ் வரைக்கும் என்னென்னா, நல்ல சீனாக இருந்துச்சுன்னா ரெடி போகலாம் அப்படின்றவரை தவிர அது அப்ரிஷியேஷனும் பண்ண மாட்டார். அதே சமயத்தில் ஒரு சீன் நமக்கிட்ட வேணும் சார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அதை டைரக்டர் ஏதோ காரணத்துக்காக வச்சுருக்காங்கன்னு தான் அதை ஒத்துக்குவார். அதனால தான் அந்த சீன் வந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். விஜய் 50ல் பிஹைண்ட் நோட்ஸ் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் உங்களில் ஒருவனா எனக்கும் சந்தோஷம். தேங்க்யூ
ஸோ நீங்கள் சொல்கிற விதத்துலேயே தெரியுது நீங்கள் வந்து ஒரு ரசிகனாக அவரை வந்து இவ்வளோ ரசிச்சிருக்கீங்கன்னு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த தருணத்தில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தளபதி 50 அன்னைக்கு அவருக்கு நீங்கள் என்ன விஷ் சொல்ல விரும்புகிறீங்க? விஜய் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பார். ஆனால் இறங்குனதுக்கப்புறம் ஒரு தடவை கூட யோசிக்க மாட்டார். அதான் விஜய் சார். அப்படிப்பட்ட விஜய் சார் வந்து இந்த அவருடைய 50வது பிறந்த நாளை ஒட்டி அவர் வந்து கட்சி ஆரம்பித்து வேறு ஒரு தளத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. பட் ரசிகனா இவங்க எல்லாருடைய சார்பாகவும் நான் வந்து அவர் ஒரு இடத்த நோக்கி பயணிக்கிறார் இல்லையா, அந்த இடத்துல போய் உட்கார்ற வரைக்கும் அவர் தொடர்ந்து நடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு இயக்குனராகவும் ஒரு ரசிகனாகவும் என்னோடய கோரிக்கை. இந்த படம் அவருடைய கடைசி படம் அப்படின்னு அவர் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், நடிச்சிட்டே இருக்கட்டும். ஏன்னா சினிமா அப்படிங்கிற ஒரு மீடியா மூலமாக தான் இன்றைக்கி வந்து ஒரு கட்சியே தொடங்குற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் உருவாகிருக்கிறது. இன்னும் ஊருக்கு போய் மேடைகளை போட்டு கருத்துக்களை சொல்கிறதில்ல, ஒரே படத்தில் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிடலாம். அண்ணன் ரெடி, நான் வரவான்னு ஒரு பாட்டிலே சொல்லிட்டாரு கட்சி ஆரம்பிக்க முன்னாடி. அது மாதிரி இப்போ கட்சி ஆரம்பித்து அவர் பண்ணும்போது அவருக்கு அது பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மீடியாங்கிறது. ஸோ அவர் ஒரு இடத்துல போய் உட்கார்ற வரைக்கும் அவர் நடிச்சிட்டு இருக்கணும் தான் ஒரு ரசிகனாக என்னுடைய ஆசை. அவருடைய வெற்றியும் அவர் கட்சியாகவும் சரி சினிமாலையும் சரி இன்னும் மேலும் மேலும் ஹைட்டை அவர் தொடணும். இதே மாதிரி 75, 100க்குலாம் நாங்கள் வந்து உட்காந்து பேசணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Behind Woods தளபதி Golden 50 டைட்டில் ஸ்பான்சர் Sunland Refined Sunflower Oil. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil and GT Holidays, South India's #1 travel brand, supported by Chennai's Amirtha Group of Institutions. Chennai's Amirthaல ஈஸியா படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லா பறக்கலாம். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். VGP Marine Kingdom, India's first walk through tunnel aquarium. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா, a family rejuvenation center, Chennai and Coimbatore. Fashion partner Yasko Shirts and Trousers. Sunland Refined Sunflower Oil and GT Holidays proudly presents Behind Woods Thalapathy Golden 50. Supported by Chennai Samartha International Aviation Hotel Management College, Anuj Styles, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant, Jay Chandran, East Park Traditional Thailand Massage. Fashion partner Yasko Shirts and Trousers.